உலகின் தலைசிறந்த தொல்லியல் ஆய்வாளர்களும் தேசிய அளவிலான தொழில்நுட்ப வல்லுநர்களும் இந்த ஆய்வு முடிவுகளை வரவேற்றும் பாராட்டியும் உள்ளனர். இரும்பின் தொன்மை குறித்தும் பழந்தமிழரின் தொழில்நுட்ப திறன் குறித்தும் வெளியான இந்த ஆராய்ச்சி முடிவுகளை உலகத் தமிழர்கள் பெருமகிழ்ச்சியோடு கொண்டாடி மகிழ்ந்தார்கள் என்பதை இம்மாமன்ற உறுப்பினர்கள் நன்கறிவார்கள். இவ்வேளையில் 3 ஆண்டுகளுக்கு முன்னர் இம்மாமன்றத்தில் பெருமிதத்தோடு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அறிவித்த வரலாற்றில் இடம்பெறவிருக்கும் வாசகத்தை நாம் நினைவுகூர்ந்து இரும்பின் உறுதியோடு உறக்கச் சொல்லுவோம். இந்திய துணைக்கண்டத்தின் வரலாறு இனி தமிழ் நிலப்பரப்பிலிருந்துதான் தொடங்கி எழுதப்பட வேண்டும். தமிழ் பண்பாட்டின் சிறப்புகளை உலகறிய செய்திடும் முயற்சியின் தொடர்ச்சியாக எதிர்வரும் 2025-26 ஆண்டில் தமிழ்நாட்டில் தொல்லியல் அகழ்வாராய்ச்சிகள் சிவகங்கை மாவட்டம் கீழடி, தூத்துக்குடி மாவட்டம் பட்டணமருதூர், தென்காசி மாவட்டம் கரிவலமந்தநல்லூர், நாகப்பட்டினம் மாவட்டம் நாகப்பட்டினம், கடலூர் மாவட்டம் மணிக்கொல்லை, கள்ளக்குறிச்சி மாவட்டம் ஆதிச்சனூர், கோயம்புத்தூர் மாவட்டம் வெள்ளலூர் மற்றும் சேலம் மாவட்டம் தெலுங்கனூர் ஆகிய இடங்களில் மேற்கொள்ளப்படும். பழந்தமிழரின் பண்பாட்டு அடையாளங்களை தேடும் பயணம் அண்டை மாநிலங்களில் உள்ள பாலூர் ஒடிசா, பெங்கி ஆந்திரா, மஸ்கி கர்நாடகா ஆகிய பகுதிகளுக்கும் விரிவடைந்திருக்கிறது. அகழ்வாராய்ச்சியில் வெளிக்கொணரப்பட்ட தொல்லியல் பொருள்களில் தொல் மரபணுவியல் ஏன்ஷியன்ட் டிஎன்ஏ அனாலிசிஸ், உலோகவியல் பகுப்பாய்வு மெட்டலர்ஜிக்கல் அனாலிசிஸ், நுண் தாவரவியல் மைக்ரோ பாட்டனி, மகரந்த பகுப்பாய்வு போலன் அனாலிசிஸ், தூண்டொலி வெப்பக்கால கணிப்பு ஆப்டிகலி ஸ்டிமுலேட்டர் லுமினிசன்ஸ் டேட்டிங், மட்பாண்டவியல் செராமிக் டெக்னாலஜி உள்ளிட்ட உயர் தொழில்நுட்ப ஆய்வுகள் உலக புகழ்பெற்ற ஆராய்ச்சி நிறுவனங்களுடன் இணைந்து மேற்கொள்ளப்படும். வரும் நிதியாண்டில் தொல்லியல் அகழ்வாராய்ச்சி மற்றும் அறிவியல் ஆய்வுகள் மேற்கொள்ள 7 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்படும்.